உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். யாரையுமே சும்மா அழைக்கலை, நேரம் போகாமல் அழைக்கலை. நம்ம அத்தனை பேரையும் ஏதோ ஒன்றை இந்த உலகத்தில் செய்து முடிக்கும்படிக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். இன்றைக்கி ஒருவேளை உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், இன்றைக்கு அது உங்கள் கண்களுக்கு படாமல் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் இந்த காலவெளியில் சொல்லுகிறார், உங்களை கொண்டு நான் என்ன செய்யணும்னு திட்டத்தோடு உங்களை நான் அழைத்தேனோ அதை செய்து முடிக்காமல் விட மாட்டேன். எத்தனை போராட்டங்கள் வரலாம், எத்தனை எதிர்ப்புகள் வரலாம், எத்தனை பிரச்சனைகள் வரலாம், எத்தனை வியாதிகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், எதிரிகள் வரலாம், சத்துருக்கள் வரலாம். ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், உன்னை எதுக்காக நான் அழைத்தேனோ, என்னதை மனதில் வச்சு அழைச்சேனோ அதை நான் நிறைவேற்றாமல் விடவே மாட்டேன். நான் ரொம்ப வீம்புக்காரன்றார், நான் ரொம்ப பிடிவாதமான ஆளுன்றார் கர்த்தர். பிசாசு இத்தனை அடி வாங்கி இன்னும் இத்தனை அடி வாங்கி இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானா? தலையில் அடின்னு அடித்த பிறகு இன்னும் அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானா? இயேசு சிலுவையில் அடி கொடுத்த பிறகு இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இன்னும் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானா? கர்த்தர் சொல்கிறார், அவனே இவ்வளவு வேலை செய்வான்னா நான் எவ்வளவு வேலை செய்வேன். நான் உன்னை கொண்டு என்ன செய்யணும்னு நினச்சனோ, திட்டம் போட்டனோ, புள்ளி வச்சனோ, கோலம் போடாமல் விட மாட்டேன். 1000 எதிர்ப்புகள், 1000 போராட்டங்கள், 1000 சோதனைகள் நமக்கு வந்தாலும் கர்த்தர் விட மாட்டார். ஆமென். ஸோ இன்றைக்கி ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆவியில் ஏவப்படுகிறேன். கடந்த பல மாதங்களாக ஆவியானவர் என்னோடு இடைப்படுகிற ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். மனிதனை கர்த்தர் உண்டாக்கினதனுடைய நோக்கம், எதுக்காக மனுஷனை உண்டாக்குனார், எதுக்கு பூமியை உண்டாக்குனார், பூமியில் எதுக்கு மனுஷனை வச்சார், எதுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார், எதுக்கு நம்மை ரட்சித்தார், எதுக்கு நம்மளை ஊழியத்தில் இன்னைக்கு வச்சிருக்கிறார், நம்முடைய ஊழியத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், இதனுடைய அந்த ஒட்டுமொத்த அந்த தாற்பயம் என்ன, அதை ஆவியானவர் நமக்கு சொல்லும்படி விரும்புகிறார். முதல்ல உங்களுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன். ஒரு அதிர்ச்சி வைத்தியம் ஒன்று கொடுத்துட்டு அதிலிருந்து அதுக்கப்புறம் உங்களை வெளியே கொண்டு வந்துட்டு அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் சொல்லும்படி விரும்புகிறேன். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள், தெரிந்த காரியங்கள், அதை மறுபடி கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறார். வாசிங்க. நமது சாயலாகவும் மனுஷனை இன்னும் உண்டாக்கல, மனுஷனை இன்னும் படைக்கவே இல்லை. படைக்கிறதுக்கு முன்னால எதற்காக அவனை நான் படைக்க போறேன் என்கிற நோக்கத்தை அவர் சொல்லுகிறார். This was the purpose statement of God. மனிதனை குறித்த தேவனுடைய நோக்கத்தை சொல்றார். நல்லா ஆழ்ந்து கூர்ந்து இவைகளை கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். வாசிப்போம், மறுபடி வாசிப்போம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வசனம், மனிதனை குறித்து தேவனே தம் வாயை திறந்து பேசினது. வாசிங்க. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் அதெல்லாத்தையும் விட்டுருங்க, அவர்கள் அதெல்லாம் விட்டுட்டு அந்த ஒன் வேர்டு சொல்றாரு பாருங்க. அவங்க என்ன செய்ய போறாங்க? அவர்கள் ஜெபிக்க கடவர்கள், அவர்கள் உபவாசிக்க கடவர்கள், அவர்கள் ஆராதிக்க கடவர்கள், அவர்கள் பாட்டு பாட கடவர்கள். அப்ப இதெல்லாம் வேண்டாமா பாஸ்டர்? ஜெபிக்க வேண்டாமா? உபவாசிக்க வேண்டாமா? பாட்டு பாட வேண்டாமா? ஆராதிக்க வேண்டாமா?
ஜெபிக்காம ஆள முடியாது, உபவாசிக்காம ஆள முடியாது. ஆனால் ஆளுகையோடு தொடர்பு இல்லாமல் ஜெபம் பண்ணால் அதுக்கு பேர் மதம். ஆளுகையோடு தொடர்பில்லாத உபவாசம், ஆளுகையோடு தொடர்பில்லாத ஆராதனை வெற்று மத சடங்குகள். இதுபோல ஜெபிப்பதும் இதுபோல உபவாசிப்பதும் எல்லா மதங்களிலும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். தேவன் பரலோகத்திலே தன்னுடைய ஆளுகையை ஆரம்பித்தார். கவனிங்க, முழு பரலோகமும் தேவனுடைய ஆளுகை நிறைந்த இடம். ஆகவே தேவனுடைய ஆளுகை நிறைந்த இடமாகிய பரலோகத்தில் எதுக்குமே குறைவு கிடையாது. சமாதானத்துக்கு குறைவு கிடையாது, சந்தோஷத்துக்கு குறைவு கிடையாது, நிம்மதிக்கு குறைவு கிடையாது, மகிழ்ச்சிக்கு குறைவு இல்லை. எதுவுமே குறைவில்லாத இடம்தான் பரலோகம். அந்த பரலோகத்தை ஆளுகை செய்கிறவர் நம்முடைய தேவன். அவர்தான் ராஜா, ராஜாதி ராஜா. அவருக்கு ஒரு ஆசை வந்தது. என்ன ஆசை வந்தது? தன்னுடைய ஆளுகையை, இப்ப பரலோகத்தில் இருக்கிற தன்னுடைய ஆளுகையை, இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அந்த ஆளுகையை அல்லது அந்த ராஜ்யத்தை எங்கே விரிவுபடுத்தலாம், எங்கே பரலோகத்துக்குள்ள இருக்கிற இந்த ராஜ்யத்தை, இந்த ஆளுகையை எங்கே விரிவுபடுத்தலாம் என்று அவர் யோசித்த பொழுது அவருடைய மனதுக்கு தோன்றின இடம்தான் பூமி. பூமியை நம்ம பார்வையில வெறும் பூமியாக பார்க்கிறோம். ஆனா தேவன் ஆதியிலே பூமியை பார்த்த பொழுது தன்னுடைய ராஜ்யமாக பார்த்தார். ஏதேன் தோட்டம் என்பது வெறும் தோட்டம் அல்ல. ஏதேன் தோட்டம் என்பது பரலோகத்தில் இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்ட, விரிவாக்கப்பட்ட அவருடைய ராஜ்யம். ஆகவே அந்த ராஜ்யத்துக்கு பொறுப்பாக, அந்த ராஜ்யத்துக்கு தன்னுடைய ஆளுகைக்கு கீழே இருந்து அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்வதற்கு ஒரு நபர் தேவைப்பட்டார். அந்த நபர் தான் ஆதாம். அதனாலதான் ஆதாம் ஏவாளை உருவாக்குறதுக்கு முன்னால சொன்னார், அவர்கள் ஆளக்கடவர்கள். உருவாக்கின பிறகும் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். ராஜ்யத்தோடு நம்முடைய வாழ்க்கையை, தேவனுடைய ஆளுகையோடு நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய செயல்பாடுகளையும் நம்ம கனெக்ட் பண்ணலன்னா நாம் செய்கிற எல்லா ஆவிக்குரிய காரியங்களும் மத சடங்குகளாக மாறிவிடும். If you don't connect your spiritual practices with the kingdom of God, it will become a dry religious practices. வருத்தமான உண்மை என்னவென்றால் அநேக இடங்களில் அப்படித்தான் ஆகிவிட்டது. அதனாலதான் உள்ளத்துல ட்ரைனஸ், மனதுல வறட்சி, ஊழியத்துல வறட்சி, உள்ள இருந்து ஊற்று என்ன செய்ய மாட்டேங்குது, பொங்க மாட்டேங்குது. தேவனுடைய எண்ணம் எல்லாம், தேவனுடைய திட்டம் எல்லாம் ராஜ்யம், ராஜ்யம், ஆளுகை. சிம்பிளா சொல்லிடுறேன், தேவன் மனிதனை ஆளுகை செய்யணும், மனுஷன் பூமியை ஆளுகை செய்யணும். இதுதான் ராஜ்யம். வெரி சிம்பிளி புட் இட். தேவன் மனிதனை ஆள வேண்டும். அந்த ஆளுகைக்கு தன்னை உட்படுத்தினால் மாத்திரமே இவன் பூமியை என்ன செய்ய முடியும், ஆள முடியும். இந்த ராஜ்யத்துக்காகத்தான், ராஜ்யத்தின் மனதில் வச்சுதான் கல்யாணம் கூட முடிச்சு வச்சார் ஆண்டவர். மறைக்கிறீங்களே, திருமணம் கூட சகோதரிகள், நான் நினைக்கிறேன் நான் போன ஐக்கியத்திலேயே
நான் போன பாஸ்டர்ஸ் ஐக்கியத்திலேயே அநேக சகோதரிகள் வந்த ஐக்கியம் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி உங்களுக்கும் சேர்த்து ஆண்டவர் பேச விரும்புகிறார். நான் இந்த பாயிண்ட் பேசணும்னு நினைக்கல, ஆனால் உங்களை பார்த்தோன்னே ஆவியில் ஏவப்படுறேன். ஏன்னா ஊழியர்களோடு ஒரு 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 ஆதாமோடு ஒரு ஏவாளை கனெக்ட் பண்ணதனுடைய நோக்கம் டு பில்ட் த கிங்டம். திருமணத்தினுடைய நோக்கம் அதாங்க. இந்த நோக்கம் மைண்ட்ல இல்லாததுனால தான் பிரச்சனை. இந்த நோக்கம் புருஷனுடைய மைண்ட்லையும் இல்ல, மனைவியினுடைய மைண்ட்லையும் இல்ல. கல்யாணம் எதுக்குன்னு கேட்டா தெரியல பிரதர், அது தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கோன்றாங்க. அது தெரியாம பண்ணிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே யாரும் இல்லை, நான் மதுரையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். சிவகாசியில் யாரும் அப்படி கிடையாது, மதுரை பக்கம். See, the purpose of marriage itself is building the kingdom of God. Do you know that? சொல்றேன், கவனிங்க. ஆவியானவர் நம்மோடு இடைப்பட விரும்புகிறார். ஊழியர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து ரெண்டு பேருடைய கரங்களை இணைக்கலாம். தேவன் இயற்கையாக கொடுத்த சரீர உணர்வுகள் ரெண்டு பேருடைய சரீரங்களை இணைக்கலாம். ஆனால் தேவன் இவர்களுக்கென்று வைத்த நோக்கம்தான் ரெண்டு பேருடைய இதயங்களையும் இணைக்க முடியும். ரெண்டு பேருடைய மனங்களும் இணையணும்னா நோக்கம். உங்களுக்கு திருமணம் நடந்தது, இந்த ஊழியக்காரரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததனுடைய நோக்கம், அல்லது இந்த சகோதரியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததனுடைய நோக்கம், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்தில் அல்லது இந்த சிவகாசி பட்டணத்தில் அவருடைய ராஜ்யத்தை விரிவாக்க வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை கட்டணும். ஏதோ ஒரு பகுதியில் உங்கள் மூலமாக பிசாசினுடைய ராஜ்யம் அளிக்கப்பட வேண்டும். இந்த நோக்கம் நமக்கு மைண்டில் வந்துருச்சுன்னு வைங்களேன், குடும்பத்தில் ஏற்படுகிற சின்ன சின்ன காரியங்களெல்லாம் ரொம்ப லகுவாக காலு கீழே போட்டு மிதிச்சுட்டு போயிடலாம். இந்த நோக்கத்தை நல்லா உள்வாங்கிட்டோம்னா ரெண்டு பேரும் உள்வாங்கிட்டா, நீங்கள் குடும்பத்தில் ஏற்படுகிற சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன பிரச்சனை. நம்ம சிவகாசியிலேருந்து நீங்கள் மதுரைக்கு போகிறீங்க அல்லது சென்னை போகிறீங்கன்னு வச்சுக்கிறோம். சென்னை தான் உங்கள் நோக்கம், சென்னை தான் உங்க தரிசனம். ஹைவேல போய்கிட்டு இருக்கிறீங்க, உங்க மனமெல்லாம் எதை பற்றி தான் யோசிக்கும்? சென்னையில் போய் என்ன செய்ய போறோம்? சென்னையில் போய் அந்த மீட்டிங்ல எப்படி கலந்துக்கிற போறோம்? சென்னையில் போய் அந்த மீட்டிங்ல எப்படி பேச போறோம்? முழுக்க 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 சென்னையை பற்றி யோசிச்சுட்டே போறீங்க. இப்ப போற வழியில சில பள்ளம் வருதா? பள்ளம் வந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க கார்ல போய்கிட்டு இருக்கீங்க, உங்க கார்ல போறீங்க, பள்ளம் ஒன்று வருது, என்ன பண்ணுறீங்க? ஒரு சின்ன பள்ளம். அழகா சொல்கிறீங்களே. அப்போ தான் வேகத்தை என்ன செஞ்சணும்? குறைச்சி ரொம்ப மெதுவாக கவனமாக பள்ளத்தை தாண்டி போயிடணும். ஏன்னா நோக்கம் என்ன? அதை விட்டுட்டு நீங்கள் பள்ளத்தை பார்த்த உடனே காரை விட்டு இறங்கி மனைவியை பார்த்து சொல்கிறீங்க, இந்த பள்ளம் வந்ததுக்கு காரணமே நீ தாண்டி. இந்த பள்ளத்துக்கு காரணமே. இவ்வளவு சொன்னால் போதும் அவங்களுக்கு. அவங்க சும்மாவா இருப்பாங்க? ரொம்ப அனுபவத்தோடு பேசுகிற மாதிரி இருக்கு. அவங்க தள்ளி விடுறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க ஆரம்பிச்சிருவாங்க, நானா தோண்டேன், இது உங்க தாத்தா தோண்டின பள்ளம்.
உங்க தாத்தா தோண்டி, உங்க அப்பா தோண்டி, உங்க அண்ணன் தோண்டி, இப்ப நீங்க குடும்பமே தோண்டி குடும்பம். இப்ப எது போயிடுச்சு? முடிஞ்சத கதை முடிஞ்சிடும். எத்தனை இந்த மாதிரி சின்ன சின்ன பள்ளங்களை பற்றி பேசி நோக்கத்தை இழந்துட்டோமே. இப்படி சொல்கிறேன், இந்த பள்ளங்களை பற்றி பேசுனதுக்கு காரணமே அந்த நோக்கத்தை மைண்டில் என்ன செய்யலை, வைக்கல. இப்போ பள்ளமே வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க, வரும். ஸ்பீட் பிரேக் கண்டிப்பாக என்ன செய்யும், வரும். கோ ஸ்லோ. ஏன்னா நீங்கள் போய் சேர வேண்டிய இடம், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய நோக்கம், 2 ராஜ்யங்களுக்கு இடையில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நல்ல ராஜ்யத்தின் பக்கத்தில் நீங்கள் நிற்கிறீங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் பக்கத்தில் நீங்க நிற்கிறீங்க. அந்த ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளாய் நீங்கள் நின்று இந்த ராஜ்யத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தும்படியாக இந்த சிவகாசி பட்டணம் முழுவதும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற மனிதனுடைய உள்ளங்களை, குடும்பங்களை ஆளுகை செய்து நாசப்படுத்தி கொண்டிருக்கிற பிசாசினுடைய ராஜ்யத்தை அழிக்கும்படிக்காக, அவனை நாசப்படுத்தும்படியாக, அவனை சிவகாசியை விட்டு துரத்தும்படிக்காக கர்த்தர் உங்களை குடும்பமாக இந்த சிவகாசி பட்டணத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை உள் வாங்கிட்டீங்கன்னா எழும்புகிற சின்ன சின்ன காரியங்களை ரொம்ப ஈஸியா நீங்கள் மேற்கொள்ள கர்த்தரே உங்களுக்கு பலன் கொடுப்பார். The strength will come from the purpose of God. அந்த தேவ நோக்கத்திலிருந்தே உங்களுக்கு பலன் உண்டாகும். நோக்கத்துக்காக வாழ, நோக்கத்துக்காக அர்ப்பணிக்க. நான் சொல்லட்டுமா, நான் பர்ஃபெக்ட் இல்லை, நான் பர்ஃபெக்டான ஹஸ்பண்ட் கிடையாது. ஆனால் ஆவியானவர் எப்போ இதெல்லாம் எனக்கு டீச் பண்ணுறாரோ அப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். பிரயாசப்படுகிறோம், முன்னேறுகிறோம், கர்த்தர் கிருபை தருகிறார். இந்த காலைவெளியில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இது நமக்கு தெரியாதனால எத்தனை காயங்கள், ஒரு சின்ன பள்ளத்தில் நின்றுக்கிட்டு அதை பற்றி பேசி எத்தனை வார்த்தைகள், எத்தனை காயங்கள், எத்தனை புண்ணு, எத்தனை வலிகள் புருஷனுக்குள்ள, மனைவிக்குள்ள. நோக்கத்தை விட்டுட்டோம், ராஜ்யத்தை குறித்த எண்ணத்தை விட்டுட்டோம். இப்ப கவனிங்க, மனிதன் பாவம் செய்த பொழுது அவன் மதத்தை இழக்கவில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை இழந்தான், ஆளுகையை இழந்தான். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான சத்தியத்தை கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். அவன் மதத்தை இழக்கல, ஆளுகையை இழந்துட்டான், ராஜ்யத்தை இழந்துட்டான். இப்போ மனிதன் திரும்ப அந்த தேவ நோக்கத்தை நிறைவேற்றணும்னா இவனுக்கு தேவை மதம் இல்லை, மத சடங்குகள் இல்லை. நல்லா கவனிங்க, we are not in religion. நிறைய நேரங்களில் நாமளே நம்மளை அறியாமல் மதத்துக்குள்ளே போன மாதிரி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு வழக்கமாய் ஒரு ஆராதனை நாங்கள் என்ன செஞ்சுருவோம், நடத்திடுவோம் பிரதர். அது மதத்தினுடைய ரொட்டீனாக மாறுவதற்கு ஆபத்து இருக்கிறது. இஃப் யூ டோன்ட் டூ இட் டு எக்ஸ்பேண்ட் த கிங்டம் ஆஃப் காட். நாம் செய்கிற ஒவ்வொரு ஆராதனையும், ஒவ்வொரு பிரசங்கமும், ஒவ்வொரு ஜெபமும் ராஜ்யத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்குவதற்காக இல்லை என்றால் அது வெற்று மதச்சடங்காய் மாறிவிடும். எதையோ இழந்த மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு கடமைக்கு போய் ஒரு ஆராதனைன்னு ஒன்று கண்டிப்பாக என்ன செய்யணுமே, நடத்தணுமே. பிரசங்கம்னு ஒன்று பண்ணி ஆகணுமே. உபவாச ஜபம்னு ஒன்று நடத்தி ஆகணுமே. நம்மளையே நம்ம கழுத்தை பிடிச்சு தள்ளின மாதிரி தான் தள்ளி போய் நின்று நடத்தி ட்ரைனஸ்.
ஏனென்றால் நாம் செய்கிற எதையும் ராஜ்யத்தோடு தொடர்பு படுத்தவில்லை. இப்போ மனிதன் மதத்தை இழக்கல, ராஜ்யத்தை இழந்ததுனால மறுபடி மனிதனுக்கு ராஜ்யம்தான் வேணும். அதனால தான் இந்த உலகத்தில் வந்து மதத்தை பற்றி பேசாமல் ராஜ்யத்தை பற்றி மட்டும் பேசின ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் ஒருத்தர் தான் வாயை திறக்கும் போதே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாயிருக்கிறது என்றார். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க. நாம் படித்த வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு வேற எதையுமே பேசவில்லை. முழுக்க 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 அவருடைய என்ன ஆண்டவரை நீங்க பிரசங்கம் பண்ணீங்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். என்ன ஆண்டவரே போதிச்சிங்க, என்ன டீச் பண்ணீங்க, அது பிரீச், பிரசங்கம் பண்ணாரு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை. என்ன ஆண்டவரே போதிச்சிங்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு, ராஜ்யத்தின் வசனத்தை போதித்தார். எதுக்கு வியாதியை சுகமாக்குறீங்க, எதுக்கு அற்புதம் செய்றீங்க, எதுக்கு பிசாசை துரத்துறீங்க கேட்டா அவர் சொல்றாரு, தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒற்றை கனவு, ஒற்றை நோக்கம், ஒற்றை தரிசனம், ரவ்வா பகலா, காலையில் எந்திரிச்சா ராத்திரி படுத்தா, முழுக்க 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 ராஜ்யம் 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 ராஜ்யம். The single dream of Jesus was only one thing, and that was the kingdom of God. ஒரு ஊருக்கு போறார், பிரசங்கம் பண்றார், அற்புதங்களை செய்கிறார். அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் அவரை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயும் போக வேண்டாம், எங்க ஊர்லயே இருங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவரை இருக்க வைக்கும் போது இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நான் மற்ற ஊர்களிலும் போய் பிரசங்கிக்க வேண்டும் சொல்லல, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டியதா இருக்கிறது சொல்லிட்டு சொல்றாரு, இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன். உங்களை பார்த்து இந்த மத்தியான வேளையில் ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் எதற்காக அனுப்பப்பட்டவர்கள்? இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பிறந்தவர்கள் கோடி பேர். ஆனால் இயேசு பிறந்தவர் அல்ல, அனுப்பப்பட்டவர். அதுபோல இந்த கட்டடத்துக்குள்ள உட்கார்ந்திருக்கிற நீங்களும் நானும் எல்லாரை போல பிறந்தவர்கள் அல்ல, நீங்களும் அனுப்பப்பட்டவர்கள். Do you know that? பரலோகத்தால் நீங்களும் நானும் அனுப்பப்பட்டவர்கள். அதே நோக்கத்தோடு தான் ஊழியம் செய்கிறார், அதே நோக்கத்தோடு தான் பிரசங்கம் பண்ணார். எந்த கிராமத்துக்குள்ள போனாலும் அவருடைய நோக்கம், இந்த கிராமத்தில் இருக்கிற பிசாசு அழிக்கப்பட வேண்டும், பிசாசின் ராஜ்யத்தில் ஒரு தாக்கம் ஏற்பட வேண்டும், என் பிதாவினுடைய ராஜ்யம் இந்த கிராமத்துக்குள்ள வரணும், இந்த பட்டணத்துக்குள்ள வரணும், இந்த மனிதனுக்குள்ள வரணும், இந்த ஸ்திரீக்குள்ள வரணும், தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும். நான் சொல்லுகிறேன், ஒரு ஆளை பார்த்து நீங்க பேசினா கூட உங்களுடைய உள்ளத்துல ஒரு ஏக்கம், ஒரு கதறல் இருக்கணும், இந்த நபருக்குள்ள உங்க ராஜ்யம் வந்துடணும் ஆண்டவரே, உங்க ஆளுகை வந்துடணும் ஆண்டவரே. நான் சொல்லுகிற சுவிசேஷத்தின் மூலமா, நாம் பண்ற பிரசங்கத்தின் மூலமா, அவர்கள் மூலமா, அவர்களுக்குள்ளே இருக்கிற பிசாசு வெளியே போறதன் மூலமாய், அவர்களுக்கு கிடைக்கிற சுகத்தின் மூலமாய் உம்முடைய ஆளுகை, உம்முடைய ராஜ்யம் உள்ள வரட்டும். இயேசு கல்வாரிக்கு போனார், சிலுவைக்கு போனார், ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். எதுக்கு ஆண்டவரேன்னு கேட்டா, யுத்தம் பண்ணாம ராஜ்யத்தை ஜெயிக்க முடியாது, யுத்தம் பண்ணாம ராஜ்யத்தை ஜெயிக்க முடியாது. எனக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது, சிலுவையிலே ஒரு யுத்தம் இருக்கிறது.
துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. இதெல்லாம் வசனம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் எல்லாத்தையும் உள்ள அந்த வசனத்துக்குள்ளே போகலை, நீங்கள் விளங்கிக்கிறவீங்கன்னு நினைக்கிறேன். நான் வசனத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். உங்களுக்கு தெரியுமா, ராஜாக்கள் தங்களுடைய ராஜ்யத்தை யாருக்கு தான் கொடுப்பாங்க? அவங்களுக்கு அடுத்து சொல்லுங்க. ரோட்டில் போகிற ஆளுகளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இங்கே வாப்பா, ரோட்டில் எத்தனை போய்கிட்டு இருக்கான், அவனை கூப்பிட்டு இருந்தாப்பா, கொடுக்க மாட்டாங்க. ராஜாக்கள் தங்கள் ராஜ்யத்தை கண்டிப்பாக யாருக்கு தான் கொடுப்பாங்க? அதனால தான் வேணும்னே தேவன் ஆதாமை தனது சாயலாகவும் தனது ரூபத்தின்படியையும் படைத்தார். ஏன்னா ஆதாமை பார்த்தா தேவனை பார்க்குற மாதிரி இருக்கணும், மூக்கு மொழியும் யார் மாதிரியே இருக்கணும்? அப்பா மாதிரியே இருக்கணும். கிட்டத்தட்ட ஆதாம் தேவனுடைய பிள்ளையாகவே அவர் உருவாக்கினார். ஏன்? காரணம் என்ன? அப்போ தான் ராஜ்யத்தை அவன் என்ன செய்ய முடியும்? ஆள முடியும், ஸ்தாபிக்க முடியும், விரிவாக்க முடியும். இப்போ அவன் இழந்துட்டான். திரும்ப இந்த உலகத்தில் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். யாரைத்தான் அனுப்பினார்? குமாரனைத்தான் அனுப்பினார். சரி, குமாரன் இந்த உலகத்தில் ஸ்தாபிச்சுட்டு பரமேறி போயிட்டார். இப்ப திரும்ப இந்த உலகத்திலே இயேசு ஸ்தாபித்த அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தொடர்ந்து ஆளுகை செய்து அதை விரிவாக்கணும். யார் தான் விரிவாக்க முடியும்? எல்லாரும் விரிவாக்க முடியாது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய எல்லாருக்கும். ஏன்? பிள்ளைன்ற அந்த ஸ்தானத்தை வேணும்னே கட்ட நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். ஏனென்றால் பிள்ளைகளால தான் ராஜ்யத்தை ஸ்தாபித்து ராஜ்யத்தை விரிவாக்கி இந்த உலகத்திலே ஒரு தாக்கத்தை உண்டாக்க முடியும். அதனால தான் உங்களை என்னையும் கர்த்தர் கல்வாரி சிலுவையில வேதனைப்பட்டு பிள்ளையாக பெற்றெடுத்தார். ஹல்லேலூயா. பிள்ளைன்றது நமக்கு கொடுக்கப்பட்ட கௌரவ பட்டம் இல்லை. இந்த பைபிளை தூக்கிட்டு போறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளையா அப்படின்னு சொல்றதுக்கு அது நமக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் கிடையாது. உங்க பிள்ளைன்றது பட்டமா இல்ல பிள்ளையா பெற்று எடுத்ததுனால பிள்ளையா? தேவனுடைய பிள்ளைன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் அந்த கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தோம் பிரதர், இப்போ இந்த சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம், அதனால நாங்கள் யார் இப்போ தேவனுடைய பிள்ளை? அப்படி இல்லை. பெற்றெடுத்தார். மறுபடி சொல்கிறேன், பெற்றெடுத்ததுனால தான் பிள்ளை. ஒரு ஸ்திரீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும்னா மிக முக்கியமாக 2 காரியங்கள் நடக்கணும். நம்பர் 1, பிரசவ வேதனை அனுபவிக்க வேண்டும். பிரசவ வேதனையின் வழியாக போனாதான் அந்த குழந்தையை அவள் என்ன செய்ய முடியும்? பெற்றெடுக்க முடியும். நான் சொல்லுகிறேன், எந்த தாயும் படுகிற வேதனையை காட்டிலும் அதிக வேதனையை கல்வாரி சிலுவையில் பட்டுதான் உங்களை என்னையும் அவர் பிள்ளையாக பெற்றெடுத்தார். பிள்ளைன்றது வெறும் டைட்டில் கிடையாது. 2வது, ஒரு ஸ்திரீ குழந்தையை பெற்றெடுக்கணும்னா குழந்தையை பெறும்பொழுதெல்லாம் ஸ்திரீ ரத்தம் சிந்துகிறாள். ரத்தம் சிந்தாம ஒரு தாய் குழந்தை என்ன செய்ய முடியாது? பெற்றெடுக்க முடியாது. நான் சொல்கிறேன், எந்த தாயும் சிந்துகிற ரத்தத்தை காட்டிலும் அதிக ரத்தத்தை தன் சரீரத்தில் இருக்கிற கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்திதான் உங்களை என்னையும் அவர் பிள்ளையாக பெற்றெடுத்தார். உங்களுக்கு தெரியுமா, தாய்மார்கள் அந்த பிரசவ வலி வேதனையில் ஒவ்வொரு ஸ்திரியும் நினைப்பாங்களாம், ஒவ்வொரு தாயும் நினைப்பாங்களாம். ஏன்னா அது கடுமையான வலி, அது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த வலியின் நேரத்தில், அந்த வேதனை நேரத்தில் இந்த வலியை அனுபவிக்கிறதுக்கு, இந்த வேதனையை அனுபவிக்கிறதுக்கு ஒரே தான் உயிர் போயிட்டா நல்லா இருக்குமே, செத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்களாம்.
ஏன்னா அது அவ்வளோ பயங்கரமான வேதனை, அவ்வளோ பயங்கரமான வலி. அந்த வேதனை, அந்த வேதனையில் அந்த மாதிரி அவங்க நினைக்கும் போது குழந்தை பிறந்துருமா. குழந்தை முகத்தை பார்த்த உடனே நினைப்பாங்களாம், ஐயோ நான் என்ன செஞ்சிடக்கூடாது, செத்துறக்கூடாது, இந்த குழந்தைக்காக நான் என்ன செய்யணும், வாழ்ந்தாகணும். டக்குன்னு எண்ணம் மாறுமா குழந்தைய பார்த்த உடனே. நான் சொல்கிறேன், இயேசுநாதரும் கல்வாரியில் அப்படி தொங்கும் பொழுது அவர் பட்ட பாடுகள், அவர் மாம்சத்தில் பட்ட வேதனையில் அவரும் ஒரு தாயை போல நினச்சாராம், நானும் இந்த பாடுபடுறதுக்கு ஒரே தான் என் உயிர் போயிடுச்சுன்னா நான் இல்லாமல் போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு இயேசு நினைச்ச போது, இயேசு அந்த நினைவு ஒரு தாய மாதிரியே நினைச்ச போது, பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாராம், சிவகாசியில பிறக்க போகிற பிள்ளைகள் எல்லாரையும் அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இயேசுவின் கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்தினாராம். இந்த உலகத்திலே பிறக்க போகிற அத்தனை கோடி மக்களுடைய முகங்களையும் கர்த்தர் கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்தினாராம். நிறுத்தின உடனே இயேசு சொன்னாராம், ஐயோ நான் இல்லாம போயிடக்கூடாது, இந்த சந்ததிக்காக, இந்த பிள்ளைகளுக்காக நான் நித்தியமாய் நான் வாழ்ந்தே ஆக வேண்டும். அதனாலதான் ஏசாயா 53:10 சொல்லுகிறது, அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, என் பாயிண்ட் என்னன்னா, இந்த தேவனுடைய பிள்ளை என்கிறது ஏதோ ஒரு வசனம் இல்லை, ஏதோ ஒரு பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற ஏதோ சும்மா ஒரு வார்த்தை இல்லை. உங்களையும் என்னையும் கர்த்தர் லிட்டரலா பெற்றெடுத்தார். அப்படின்னா அதுக்கு பின்னால ஒரு பெரிய நோக்கம். இந்த பிள்ளை மூலமா இந்த சிவகாசி பட்டணத்தில் ஏதோ ஒரு மூலையில் என் ராஜ்யம் கட்டப்பட போகிறது, என் ராஜ்யம் கட்டப்பட போகிறது. இப்போ அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கும், அந்த ராஜ்யத்தை விரிவாக்குறதுக்கும், அந்த ராஜ்யத்தை பெரிதாக்குறதுக்கும் தான் கர்த்தர் உங்களை என்னையும் ஊழியக்காரனாய் அழைத்திருக்கிறார். என்ன செய்யறதுக்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? ஏதோ ஊழியத்தை செஞ்சு பிரதர், நீங்கள் வண்டியை ஓட்டுனதெல்லாம் போதும். நம்மளை வண்டியை ஓட்டுறதுக்கு கர்த்தர் அழைக்கலை. We must transform our mind. We must change our thoughts. இன்னைக்கு உங்கள் சர்ச்சில் ஆளே இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிறார், மைண்டை எடுத்து ராஜ்யத்தின் மேலே பதிங்க. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். சேலஞ்ச் பண்ணுறேன். அப்பொழுது இவைகளெல்லாம் மாறாத பிரமாணங்கள், அன்சேஞ்சபிள் பிரின்சிபிள்ஸ். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நான் இன்னைக்கு இந்த உலகத்தில் பிழைக்கிறேன்னா உங்க ராஜ்யத்துக்காக பிழைக்கிறேன் ஆண்டவரே. உங்க ராஜ்யம் ஆண்டவரே, நீங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் பேச்சு, மூச்சு, எண்ணமெல்லாம் ராஜ்யம். ஜெபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டா என்ன ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார்? முதல் ஜெப குறிப்பு என்ன? அவர் சொல்லிக் கொடுத்த முதல் ஜெப, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அது அவர் அட்ரஸ் பண்றது. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அது அவர் ஆராதிக்கிறது. இப்ப ஜெப குறிப்பு என்ன ஆண்டவரே? ஃபர்ஸ்ட் பிரேயர் பாயிண்ட் என்ன ஆண்டவரேன்னு கேட்டா, முதல் ஜெப குறிப்பு உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உங்களை அந்த ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு பணியில உங்களை பங்காளியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? ராஜ்யத்துக்காகத்தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா? ராஜ்யத்துக்காகத்தான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? ராஜ்யத்துக்காகத்தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? அது உங்க உள்ளத்துல ஒரு அக்கினியாய் எரியுதா? ஏன்னா இந்த ராஜ்யத்தை அப்போஸ் பண்ணுகிற இன்னொரு ராஜ்யம் இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த ராஜ்யத்தினுடைய மக்கள் இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த ராஜ்யம் குடும்பங்களை நாசப்படுத்தி கொண்டே இருக்கிறது, குடும்பங்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறது.
பயத்திலும் தவிப்பிலும் கடனிலும் வேதனையிலும் மக்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த மக்களை எல்லாம் அந்த பிசாசின் ராஜ்யத்திலிருந்து பிடுங்கி, இருளின் ராஜ்யத்திலிருந்து பிடுங்கி இந்த ஒளியின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்தும்படி விரும்புகிறார். கர்த்தர் அதில் பயன்படுத்தும்படி விரும்புகிறார். பட் நம்ம எப்பொழுதுமே அதை ஃபோக்கஸ் பண்றது இல்லையே. நம்ம அந்த ஃபோக்கஸ்ல இல்லை. நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் வேற எதுலயோ இருக்குது, சுத்தி சுத்தி இருக்குது, எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கிறோம், எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் சாகிற வரைக்கும், நான் மரிக்கிற வரைக்கும் உங்க ராஜ்யத்தை நினைச்சு உங்க ராஜ்யத்துக்காகத்தான் இந்த உலகத்தில் வாழ்வேன். உங்க ராஜ்யத்தை கட்டுறதுக்காகத்தான் இந்த உலகத்தில் நான் ஊழியம் செய்வேன். என் மூலமா பிசாசின் ராஜ்யத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு தாக்கம் ஏற்பட்டே ஆகணும். நான் சொல்கிறேன், அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அபிஷேகித்தார். அபிஷேகித்தது அந்நிய பாஷை பேசுறதுக்கு இல்லை, வெறும் அந்நிய பாஷை பேசுறதுக்கு இல்லை. ஆமேன். அந்நிய பாஷைக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அந்நிய பாஷை பேச 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 ஜென்ரேட் ஆகுது, உள்ளே இருந்து ஜென்ரேட் ஆகுது, கரண்ட் ஜென்ரேட் ஆகுறது, பவர் ஜென்ரேட் ஆகுறது, வல்லமை ஜென்ரேட் ஆகுறது. இந்த வல்லமை எதுக்கு? அந்நிய பாஷை எதுக்கு? வல்லமை எதுக்கு? அப்படின்னா பிசாசின் ராஜ்யத்தை அழிப்பதற்கு. இயேசு உயிர்த்தெழுந்தார், 40 நாள் உலகத்தில் பூமியில் இருந்தார். அந்த 40 நாளும் என்ன ஆண்டவரே பேசுனீங்க உங்களுக்கு தெரியுமா? என்ன பேசினார் தெரியுமா? அப்போஸ்தலர் 1:3 வசனத்தையே வாசிக்காமல் போயிட்டா ஒருவேளை யாராவது கோச்சுக்கலாம். ஒரு பெந்தைக்கோஸ்தே பாஸ்டரா வந்து வாசிங்க. 1:3 தானே? அப்போஸ்தலர் 1:3 வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் தரிசனமாகி ரைட், கவனிங்க. 40 நாள் பேசினார். 40 நாளும் ஒரே சப்ஜெக்ட் தான். சப்ஜெக்டை மாற்றவே கிடையாது. புதுசு புதுசா புதுசு புதுசா புதுசெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டே என்ன பேசினாரோ அதான் செகண்ட் டே, செகண்ட் டே என்ன பேசினாரோ அதான் ஃபிஃப்த் டே, ஃபிஃப்த் டே என்னவோ அதான் 40th டே. ஒன்னே ஒன்று தான். இவர்களுக்குள்ள நல்ல உள்ள ஆவியில இறக்கிட்டு போகணும். 40 நாள் தான் இருக்குது, மேலே போயிடுவார். அதுக்கப்புறம் ஆவியானவர் வந்து எல்லாத்தையும் செய்ய போறார். அதுக்கு முன்னால இவர் செய்ய வேண்டிய காரியத்தை இவர்கள் மனதில் தெளிவா உள்ள இறக்கணும்னு 40 நாளும் வேற எதையுமே பேசல, ஒன்னதான் பேசுகிறார். ராஜ்யம், ராஜ்யம். உங்களை விட்டுட்டு போறேன்ப்பா, வேற உங்க மைண்ட் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பாதீங்க. உங்களை இங்க விட்டுட்டு போறதுக்கு காரணமும், நான் போய் தேற்றரவாளை நான் அனுப்புறதுக்கு காரணமும், நீங்க உங்க மூலமா ராஜ்யம் இந்த உலகத்தில் நான் கொஞ்சம் அப்படி ஸ்தாபிச்சுட்டு வந்திருக்கிறேன், ஸ்தாபிச்சுட்டு மேலே போறேன். இப்போ நீங்க அதை விரிவாக்க வேண்டும். ராஜ்யம் வளரணும், ராஜ்யம் வளரணும். வெறும் சபை வளர்றது இல்லை, சபை வளருவதன் மூலமாக, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சபை வளருவதன் மூலமாக kingdom must be extended, kingdom must be grown. கிங்டம் வளரும் போதுதான், இந்த கிங்டம் வளரும் போதுதான் அந்த கிங்டம் கீழே போகுது. வழங்குதல நான் சொல்றேன். இந்த ராஜ்யம் வளர வளர, எல்லையை விஸ்தரிக்க விஸ்தரிக்க என்ன நடக்குதுன்னா அந்த ராஜ்யத்தினுடைய எல்லை குறைந்து கொண்டே போகிறது. ஒரு நாள் வரப்போகிறது, இந்திய தேசத்தில் பிசாசின் ராஜ்யமே கிடையாது. இந்திய தேசம் முழுவதும் தேவனுடைய ஆளுகையினாலே, தேவனுடைய ராஜ்யத்தினாலே தேசம் முழுவதும் நிரம்பி விட்டது என்று சொல்லுகிற நாட்கள் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம தலைமுறையிலேயே கர்த்தர் கொடுப்பார். நம்ம தலைமுறையில கர்த்தர் கொடுப்பார். எப்பன்னா நம்ம தலைமுறையில கர்த்தர் எழுப்பி இருக்கிற ஊழியர்கள் அத்தனை பேருடைய ஃபோக்கஸ் must be kingdom of God, must be kingdom of God.
இந்த நாளில் இந்த ஒரு தாட், இந்த ஒரு சிந்தையை ஆண்டவர் நமக்குள்ளே வைக்கும்படி விரும்புகிறார். அதுக்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்காகத்தான் என்ன பண்ணிட்டார்னா, ஆதாமை உண்டாக்கின பொழுது ராஜ்யத்தை ஒரு குறிப்பிட்ட டெரிட்டரியில் வச்சார். ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தில் வச்சார். இப்போ அந்த தோட்டத்தில் வச்சு அவங்களை என்ன சொன்னார்னா, நீங்கள் பலுகி பெருகி ஏதேனை நிரப்பி இல்லை. கவனிச்சிங்களா? ஏதேனை நிரப்புறது வேற, பூமியை நிரப்புறது வேற. என்ன ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஏதேன் என்பது பூமியினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி. ஏதேன் என்பது ராஜ்யம். இப்போ உங்க வேலை என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஏதேனை விரிவுபடுத்தி முழு பூமியும் ஏதேனாய் மாற்ற வேண்டிய பொறுப்பு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உண்டு. அது மாதிரிதான் கர்த்தர் நம்மையும் அழைத்திருக்கிறார். இப்ப இன்னைக்கு ஒரு டெரிட்டரியில ஆண்டவர் ராஜ்யத்தை வைக்கல. ஆண்டவர் விவரமா என்ன பண்ணிட்டார்னா, ராஜ்யத்தை எங்க வச்சிட்டாரு? இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏது விராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு. இப்போ ராஜ்யம் என்றால் ஆளுகை. இப்ப எனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்குதுல, என்ன அர்த்தம்? எனக்குள்ளே 100% 100% என்னை தேவன் ஆளுகிறார்னு அர்த்தம். நம்ம பிரச்சனை என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை தேவன் ஆளுவார், ஞாயிற்றுக்கிழமை யாருடைய ஆளுகை இருக்கும்? உள்ள. திங்கக்கிழமை ஆயிடுச்சுன்னா நம்ம ஏறி உக்காந்துக்கிருவோம் சிங்காசனத்தில். நம்ம உட்காரவே கூடாது. அவருடைய ஆளுகை 100% நமக்குள்ள இருக்கும் பொழுது மாத்திரமே நமக்குள்ள இருக்கிற ராஜ்யம் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்கும். இப்போ அதுக்கு கொஞ்சம் கிரயம் கொடுக்க வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த ஒரு அனுபவத்துக்குள்ள, இது வசனமாய் மட்டுமல்ல, இது என்னவா மாற வேண்டும்? நம்முடைய அனுபவமாக மாறணும். இதை மாற்றுறதுக்கு ஒரு சின்ன ரகசியம் சொல்லி தட்டுமா? இதை அனுபவமாக மாற்றுறதுக்கு ஒரு சின்ன ரகசியம் சொல்லி தட்டுமா? நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னு நினைக்காதீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னு வைங்க. நீங்கள் ஜெபம் பண்ணால் கூட நீங்கள் ஜெபம் பண்ணேன்னு சொல்லாதீங்க. எனக்குள்ளிருந்து அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார், எனக்குள்ளிருந்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். என்னை ஜெபிக்க வைக்கிறவரும் அவரே, எனக்குள்ளிருந்து ஜெபிக்கிறவரும். இப்படியே உள்ளே கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கான்சியஸ்னஸை நீங்கள் நாளுக்கு நாள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா, வளர்த்து கொண்டே இருக்கணும். ரொம்ப முக்கியம். அது தனி சப்ஜெக்டு, அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்ம ஊழியர்களாக இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் குறிப்புகளை சொன்னாலே உங்களுக்கு போதும், நீங்கள் அதை வளர்த்து கொள்ளலாம். You must grow that consciousness of Christ. கிறிஸ்து உள்ளே இருக்கிறார் என்கிற உணர்வை நாளுக்கு நாள் வளர்க்கணும். இனி நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல. நான் பிரசங்கம் பண்ணேன், நான் ஊழியம் செஞ்சேன். நான் எங்கேயா ஊழியம் செஞ்சேன்? நான் ஊழியம் செஞ்சால் மண்ணாக போயிருக்கோம். எனக்குள்ளேருந்து அவர் செஞ்சதுனால தான் இந்த அளவுக்கு நிற்கிது. ஆமேன். அந்த இடத்துக்கு வாங்க, அந்த இடத்துக்கு வாங்க. எனக்குள்ளிருந்து அவர் ஊழியம் செய்கிறார். ஸோ ராஜ்யம் வளர வேண்டும், ராஜ்யம் பெருக வேண்டும். இன்னொன்று சொல்கிறேன், இந்த ராஜ்யத்துக்கு இருக்கிற தன்மையே என்னன்னா, இயல்பு தன்மையே வளரக்கூடியது. தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யக்கூடியது? வளரக்கூடியது. அதுக்கு ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். அந்த ஓமையை மாத்திரம் நான் சொல்லிட்டு
நம்ம முடிச்சிட போகிறோம். சரியா? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓமை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 13:24 தானே? வாசிங்க. இயேசு சொன்ன ஓமையெல்லாம் எதை பற்றி தான் சொன்னார்? இவன் நீங்கள் பாருங்க, அவர் பிரசங்கம் பண்ணது, போதிச்சது, ஓமை சொன்னது, கதை சொல்றது கூட, கதையை கூட எதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? ராஜ்யம் 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 ராஜ்யம். இப்போ நிறைய சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஒரு ஓமை பார்ப்போம். வாசிங்க. போதும் இருங்க, அப்புறம் தொடர்ந்து பிறகு வாசிப்போம். இந்த வசனத்தில் 3 காரியத்தை சொல்றார். ஒன்று விதை, இன்னொன்று நிலம், இன்னொன்று விதைத்த மனுஷன். மறுபடி சொல்றேன், ஒன்று விதை, இன்னொன்று நிலம், இன்னொன்று மனுஷன். இப்போ நீங்க சொல்லுங்க, விதை என்பது என்ன? தேவனுடைய. நிலம் என்பது என்ன? இருதயம். விதைக்கிற மனுஷன் யாரு? ராஜ்யத்தின் புத்திரன்னா நம்ம, அப்படி எடுத்துக்கலாமா? அப்போ இப்படி வச்சுக்கிறோம். மறுபடி சொல்லுங்க, என்னது? விதை என்பது என்ன? வசனம். நிலம் என்பது இருதயம், விதைக்கிறது நம்ம. சரிதானா? இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னா அவருக்கு தெரியும். இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம்னு யாருக்கு தெரியும்? இயேசுநாதருக்கு நல்லா தெரிஞ்சு நம்மளை சொல்லவே விடலை. நம்மளை அவர் சொல்ல விடாமல், இப்போ நீங்கள் சொன்ன இந்த 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 விளக்கமெல்லாம் இதுக்கு முந்தின ஓமை இருக்குது பாருங்க. இதுக்கு முன்னால் ஒரு ஓமை சொன்னார் பாருங்க. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் ஆரம்பித்தார் பாருங்க. அந்த ஓமைக்கு விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த ஓமைக்கு விளக்கத்தை 37வது வசனத்தில் வாசிங்க பார்ப்போம். 37 வாசிங்க. அங்கே தான் இந்த 24வது வசனத்துக்கு விளக்கம் சொல்றார். ஓமைக்கு விளக்கம். நம்பர் 1 விதைக்கிறது யாரு? நம்ம இல்ல. விளங்குச்சா உங்களுக்கு? விதைக்கிறது மனுஷகுமாரன், கிறிஸ்து இயேசு. அவரை பற்றி சொல்றார். விதைக்கிறவர் இயேசு. சரி, நிலம் இருதயம் இல்ல, சிவகாசி, சாத்தூர், தமிழ்நாடு, இந்தியா, அதான் நிலம். இப்போ நல்ல விதை வசனம் இல்ல, நீங்க தான் விதை. Have you ever thought yourself as a seed? எப்பமாவது நம்மை நாம் விதையாக பார்த்திருக்கிறோமா? உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஒரு விதை. நீங்க ஒரு விதை. உங்களை விதைத்தவர் கிறிஸ்து. உங்களை இந்த சிவகாசி பட்டணத்தில் விதைச்சிருக்கிறார். தன்னுடைய ராஜ்யத்தை உங்களுக்குள்ள வச்சு உங்களை இந்த சிவகாசி பட்டணத்தில் விதைத்ததனுடைய நோக்கம், இந்த பட்டணத்தில் அந்த ராஜ்யம் வளர வேண்டும், அந்த விதை வளர வேண்டும், அந்த விதை பெருக வேண்டும். நீங்க ஒரு விதை. நீங்க ஒரு விதை. விதை ரொம்ப சின்னது தான். விதை ரொம்ப சின்னது தான். ஆனால் விதைக்குள் இருக்கிற பொட்டன்ஷியல், விதைக்குள் இருக்கிற ஆற்றல் மகா பெரியது. நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன ஆளாக இருக்கலாம். உலகத்தின் பார்வைக்கு நீங்கள் அற்பமானவர்களாக இருக்கலாம். மற்றவர்களின் பார்வைக்கு நீங்கள் அற்பமான ஒரு மனிதனாய் மனுஷியாக இருக்கலாம்.
ஆனால் இந்த மத்தியான வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்குள்ள நான் வைத்திருக்கிற ஆற்றல் மகா பெரியது, மகா பெரியது. உலகம் என்னை அப்படி பார்க்குறாங்க, உலக மக்கள் என்னை இப்படி பார்க்குறாங்க, மனிதர்கள் என்னை இப்படி பேசுகிறாங்க, என்னை அற்பமாக பார்க்குறாங்க, என்னை ஏளனமாக பார்க்குறாங்க, என்னை ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதை நினைத்து 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 எத்தனை நாட்கள் நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்கள், எத்தனை நாட்கள் நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள். மனிதனுக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது, உலக மனிதனுக்கு தெரியாது. ஆனால் விதைக்கு உள்ளே இருக்கிற ஆற்றல் மகா பெரியது, மகா பெரியது. இன்னொன்று சொல்கிறேன், விதைக்குள்ள எவ்வளவு ஆற்றல் இருக்குதுன்னு விதைக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும் தெரியுமா? விதைக்கிறவருக்கு தெரியும். நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள எவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களை விதைச்ச அவருக்கு தெரியும். அவர் தெரிஞ்சதுனால தான் உங்களை விதைச்சிருக்கிறார். அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் உங்களை விதைச்சிருக்கிறார். நீங்கள் படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், திறமை இருக்கலாம், தாளந்து இருக்கலாம், தாளந்து இல்லாமல் இருக்கலாம், பாட தெரியலாம், பேச தெரியலாம், பேச தெரியாமல் இருக்கலாம், பாட தெரியாமல் இருக்கலாம், எதுவுமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் விதை, ஆனால் நீங்கள் ஒரு விதை. இப்ப எனக்கு அந்த திறமை இல்லையே, இந்த திறமை இல்லையே, அந்த தாளந்து இல்லையே, இந்த தாளந்து இல்லையே, எனக்கு அந்த வரம் இல்லையே, இந்த வரம் இல்லையே. Don't think all those things in your mind. நீங்கள் கிறிஸ்துவால் விதைக்கப்பட்ட விதை என்கிற உணர்வு மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். உங்களுக்குள்ளிருந்து வெடித்து கிளம்புகிற அந்த மரம் மகா பெரிய கனிகளை இந்த சிவகாசி பட்டணத்தில் கண்டிப்பா கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். நீங்க ஒரு விதை, இந்த விதையிலிருந்து வர வைக்கிற பொறுப்பு அவருடையது. இந்த விதையை வளரச் செய்கிற பொறுப்பு அவருடையது. நீங்க அவர் சமூகத்தில் போய் இருந்துட்டா போதும், அவர் பிரசன்னத்தில் நீங்க இருந்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் வளருவீர்கள். நீங்க அந்த ஓமையை நீங்க பார்த்தீங்கன்னா, அதே ஓமையில் 24 வசனம் 25 26 எல்லாம் மனுஷகுமாரன் விதைச்ச அதே நிலத்தில் சத்துரு பிசாசும் களைகளை விதைச்சான்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போது களைகளை விதைச்சது மட்டும் இல்லை, அந்த களைகளும் வளருதான். கோதுமையோடு சேர்ந்து எதுவும் வளருதான், களையும் வளருதுன்னா அவன் ஊழியக்காரெல்லாம் சொல்கிறதாக அங்கே எழுதப்பட்டிருக்கு. நான் சொல்கிறேன், பிசாசு விதைச்ச களையே வளரும்னா, பிசாசினால் விதைக்கப்பட்ட களைகளே வளரும்னா, இயேசு கிறிஸ்துவால் விதைக்கப்பட்ட கோதுமை மணியானது வளராமல் இருப்பது எப்படி? வளராமல் இருப்பது எப்படி? It will grow. நிச்சயமா வளருவீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியக்காரனை நான் சொல்றேன், இந்த இடத்துல நின்று எத்தனையோ ஆண்டுகள் நீங்க வளராமல் இருந்திருக்கலாம். பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான தடைகள், உங்க மனசுக்குள்ளே எழும்பின தடைகள் உங்களை வளர விடாமல் இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்றேன், நீங்கள் இந்த பட்டணத்தில் கிறிஸ்துவால் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறபடியினால் நிச்சயமாய் உங்கள் மூலமாக உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யம் வளரும். நீங்க நிச்சயமா வளருவீங்க, நீங்க நிச்சயமா வளருவீங்க, நீங்க நிச்சயமா வளருவீங்க. பிசாசு விதைச்ச களையே வளரும்னா, அதனால தான் அங்கே எழுதப்பட்டிருக்குது, அந்த 38 நினைக்கிறேன், உங்களை விதைன்னு சொல்லலை. 38வது வசனம் என்ன இருக்கு? என்னங்க? விதை இல்லை, நீங்க நல்ல விதை. ஏன்னா இயேசு பொறுக்கி எடுத்து போட்டிருக்காருங்க, பொறுக்கி எடுத்து போட்டிருக்காரு. ஒருவேளை சோடையா இருந்த விதையா இருந்தாலும் அவர் கையில் வந்துட்டா நல்ல விதையா மாறிடும். மாத்திட்டார். நம்மெல்லாம் சோடையான ஆளுங்க, நம்ம யாரு?
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேடி பிடிக்கிறாராம் பாருங்க. யாரா தேடுறாராம்? இல்லை, பைபிளைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேடி 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 நீ விலகு நீ விலகு நீ விலகு. யாரப்பா தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, ஏதாவது இங்கே ஏதாவது பைத்தியம் ஏதாவது இருக்கா? அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், எனக்கு ஒன்றும் தெரியலை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு புத்தி இல்லை நினச்சி கவலைப்படாதீங்க. உங்களை தெரிந்து கொண்டவர் அவர், உங்களை விதைச்சவர் அவர். சாதாரணமாக இல்லை, உங்களை அவர் கைக்கு நீங்கள் வந்த பிறகு பைத்தியமாக இருந்தவர்கள் இப்போ யார் ஆயிட்டாங்க தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்துகிற அளவுக்கு ஞானிகளை கர்த்தர் மாற்று. ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்து 15 வருஷம் ஆன பிறகும் பைத்தியமாக இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறேன்னு வழங்குதில்ல. அதான் புத்தி இல்லாமல் ஒரு பையன், ஒரு புத்தி இல்லாமல் ஒரு ஊழியக்கார பையன் புத்தி இல்லாமல் ஒரு காரியத்தை செய்கிறான். என்னடா இப்படி செஞ்சுட்ட, இப்படி செய்ய கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டாமா, கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டாமான்னு கேட்டால் அவர் எனக்கு வசனம் சொல்கிறாரு. ஆண்டவரே பைத்தியத்தை தானே பாஸ்டர் தெரிஞ்சுக்கிட்டாரு, அதனால தான் அடியேனும் யாராக இருக்கேன். காதை பிடிச்சிங்க வா, வசனத்தை நல்லா படி. பைத்தியத்தை தெரிந்து கொண்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்? தெரிந்து கொள்றதுக்கு முன்னால் தான் பைத்தியம். தெரிந்து கொண்ட பிறகு பைத்தியம் கிடையாது. தெரிந்து கொள்றதுக்கு முன்னால் பைத்தியமாக தேடி பிடிச்சி தன்னுடைய ஞானத்தை உள்ள வைத்து உலக ஞானிகளை வெட்கப்படுத்துகிற அளவு ஞானத்தினால் கர்த்தர் நிரப்புகிறார். இன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கெல்லாம் வர்றாங்களே, நம்மளை விட படித்தவர்கள், நம்மை விட பணக்காரர்கள், நம்ம காட்டிலும் நிறைய தெரிஞ்சவங்கெல்லாம் வர்றாங்க. ஆனால் நம்ம எந்திரிங்கன்னா எந்திரிச்சு நிற்கிறாங்க. எல்லோரும் எழும்புவோம்னா பேசாமல் எந்திரிச்சு நிற்கிறாங்களா? கையை அசைப்போம்னா ஒழுங்காக அசைக்கிறாங்க. நேர்முழங்காலில் நிற்போம்னா என்ன நீங்கள் காசு கொடுத்தா செய்ய வச்சுருக்கீங்க? எல்லாம் இத்தனை ட்ரில் வாங்குகிறோம்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா என்ன ட்ரில்லு அவங்கள. இதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்தா செய்ய வச்சு, அவங்கள வந்து காசையும் கொடுத்துவிட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு, காரணம் என்ன தெரியுமா? உங்கள் மேலே, உங்கள் தலை மேலே கர்த்தர் வச்ச அபிஷேகம், கர்த்தர் வைத்த அழைப்பு. இது நம்மால் வந்ததில்லை. நம்ம வந்து ஊழியத்துக்கு வராமல் இருந்து அவங்கள போய் சொல்லுங்க பார்ப்போம். ஊழியத்துக்கு அழைக்கப்படாமல் போய் அவங்ககிட்ட பாட்டு பாடுங்க, எல்லோரும் கை தட்டுங்கன்னா கேட்போம், அடி பின்னி அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம ஒரு ஊழியக்காரராய் தேவனால் அழைக்கப்பட்டதுனால நம்மை காட்டிலும் படித்தவர்களாக இருந்தாலும் நம்ம சொல்கிறதுக்கு கீழ்ப்படுகிறாங்கன்னா இது நம்முடைய திறமை அல்ல, அவருடைய அழைப்பின் அபிஷேகமும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் விதை, நீங்கள் ஒரு விதை, கர்த்தர் உங்களை விதைச்சிருக்கிறார். இப்போ நம்முடைய வேலை என்னென்னா, இந்த விதையினுடைய வேலை என்னென்னா, அவருடைய பிரசன்னத்தில் அதிகமாக நேரத்தை இந்த விதை செலவழிச்சிச்சுன்னா இந்த விதை கொடுக்குற கனிகள் மகத்தான கனிகளாக இருக்கும். ஆனால் நம்ம செலவழிக்காத ஒரு இடம் எதுன்னா, அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துக்கும் சுற்றி சுற்றி வர்றோம். தேவ பிரசன்னத்தில் நம்ம இருக்கிறதில்ல. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கடந்த வாரம் எங்கள் சர்ச்சில் ஆண்டவர் அதைத்தான் பேச என்னை உணர்த்தினார், பேசினேன். மரியாள்கிட்ட இயேசு சொல்கிறாரு, பைபிள்லேயே வெரி பவர்ஃபுல்லான வார்த்தை. மரியாள்கிட்ட மார்த்தாள்கிட்ட சொல்கிறாரு,
மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது மூன்றே. இரண்டே. நமக்கு தேவைன்னா என்னன்னு கேட்டால் நம்ம இப்போ பெரிய லிஸ்ட் போடுவோம்ல, எத்தனை தேவை எனக்கு கொடுங்கன்னு கேட்டால் ஏ அப்பா வரிசையாக எழுதி கொடுத்துருவோம். ஆனால் ஏசுநாட்ட போய் கேட்டிங்கன்னா இதெல்லாம் தூக்கி போடு. உன்னை உண்டாக்குன நான் சொல்கிறேன், உனக்கு ஒன்று தான் தேவை, உனக்கு ஒன்று தான் தேவை. அது என்ன தெரியுமா? என் பாதம், என் பிரசன்னம். இதை எப்படியோ தேவனுடைய பக்தர்கள் எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், நான் கர்த்தரிடத்தில் 3 கேட்டேன், 4 கேட்டேன், 5 கேட்டேன் எல்லாம் கிடையாது. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். என்னப்பா கேட்குற? உனக்கு என்ன வேணும்? ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குற? நான் சொல்றான், ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஆம்பிளிஃபைட் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, so that I may dwell in your presence. இவங்களுக்கெல்லாம் ஒன்று விளங்கிடுச்சு, எனக்கு 1000 தேவைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது, ஆனால் இந்த தேவைகளெல்லாம் சந்திக்கப்படணும்னா என்னுடைய ரியல் நீட், மனுஷனுக்கு ரியல் தேவை என்னன்னா அவருடைய பிரசன்னம். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்தில், அன்பின் பிரசன்னத்தில் அந்த விதை உள்ளேயே கிடக்கணும். விதை ஒரு இடத்துல என்ன செய்யணும்? இருக்கணுமா? அப்படியே கடகடா கடகடா கடகடான்னு அங்கங்கே அப்படி இப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கணுமா? போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. இருக்கணும், ஒரே இடத்துல இருக்கணும். மீன் தண்ணிக்குள்ளேயே என்ன செய்யணும்? ஹலோ, மீன், மரம் மண்ணிலே இருக்கணும், பூமியிலே இருக்கணும். மரத்தை பூமியை விட்டு வெட்டிட்டீங்கன்னா என்ன ஆகிடும்? பட்டு போயிடுமா? மீன் தண்ணியை விட்டு எடுத்துட்டிங்கன்னா செத்து போயிடும். ஏன்? ஒரு காரியத்தை சொல்கிறேன். காரணம் என்னென்னா, மரத்தை கர்த்தர் படைக்கும்போது மரத்தை பார்த்து பேசலை, பூமியை பார்த்து பேசினார். பூமியானது புல்லையும் பூண்டுகளையும் விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுதுன்னு மரத்தை பார்த்து பேசாமல் எதை பார்த்து பேசினார்? பூமியை பார்த்து பேசினதுனால மரத்துக்கு பூமி தான் ஆதாரமாக மாறிவிட்டது. பூமி இல்லைன்னா என்ன இல்லை? மரம் இல்லை. அது மாதிரி மீனை படைக்கும்போது மீனை பார்த்து பேசல, சமுத்திரத்தை பார்த்து பேசினார். ஆகவே மீனுக்கு எது ஆதாரமா மாறிடுச்சு? சமுத்திரம் ஆதாரமா மாறிடுச்சு, தண்ணி ஆதாரமா மாறிடுச்சு. தண்ணி இல்லைன்னா மீன் இல்லை. அதுபோல நல்ல கவனிங்க, மரத்தை படைக்கும் போது எதை பார்த்து பேசினாரு? அதனால மரத்துக்கு பூமி தான் ஆதாரம். மீனை படைக்கும் போது எதை பார்த்து பேசினாரு? தண்ணியை பார்த்து பேசினார். அதனால மீனுக்கு தண்ணி தான் ஆதாரம். மனிதனை படைக்கும் போது கர்த்தர் எதை பார்த்து பேசினார்? மனிதனை படைத்த பொழுது கர்த்தர் தன்னை பார்த்து பேசினார். அதனால மரத்துக்கு பூமி ஆதாரம், மீனுக்கு தண்ணி ஆதாரம், மனுஷனுக்கு தேவன் ஆதாரம். பூமி இல்லைனா மரம் இல்லை, தண்ணி இல்லைனா மீன் இல்லை, தேவன் இல்லைனா, தேவ பிரசன்னம் இல்லைனா மனுஷன் இல்லை. வெரி 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 இம்பார்ட்டன்ட்.
if we are not living in the presence of God, விதை இருக்க வேண்டிய இடம் மண்ணு, நம்ம விதையாக இருக்க வேண்டிய இடம் தேவனுடைய பிரசன்னம். If you don't give importance to the presence of God, அந்த உறவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, அந்த தேவ பிரசன்னத்தில் இருந்து கொண்டு தேவனோடு நேரம் செலவழிக்கிறதுக்கு, உறவாடுறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோம், அதை கவனிக்கணும். நம்ம தேவனிடத்தில் போகிறதே ஊழியர், நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன், தேவைக்காகத்தான் தேவனிடத்தில் போகிறோம். தேவையின் அடிப்படையில் தான் தேவனிடத்தில் போகிறோம். உறவுக்காக போறதில்லை. அங்கதான் ட்ரைனஸ் வந்துருச்சு, அங்கதான் மதம், அதுதான் மதம். இந்த மத்தியான வேளை கர்த்தர் கூப்பிட்டு சொல்றாரு, தேவைக்காக இல்லப்பா, நான் உன்னோட உறவாட விரும்புகிறேன், உன்னோட பேச விரும்புகிறேன், உன்னை கட்டி அணைத்து முத்தமிட விரும்புகிறேன். நீ என் சமூகத்தில் வந்து, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்படி நீ வந்தேன்னா, என்னோட உறவாடுனேன்னா, ஒரு வாரம், 10 நாள், 15 நாள், 20 நாள், ஒரு மாதம், அந்த உறவுக்காகவே நீ என் சமூகத்துக்கு வந்து 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 என் பிரசன்னத்தில் தங்கி 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 இருந்தேன்னா, நான் சொல்கிறேன், எழுதி பத்திரத்தில் எழுதி கொடுத்துட்டு போகிறேங்க. உண்மையாக சொல்கிறேன், பத்திரத்தில் எழுதி கொடுத்துட்டு போகிறேன். இன்னொரு 3 வாரம் 4 வாரத்தில் உங்கள் ஆராதனையில் வித்தியாசம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா விதை இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் வளராமல் இருக்கவே இருக்காது, கனி கொடுக்காம இருக்க முடியாது. நம்ம பிரசனத்தை விட்டுட்டு அங்க இங்கே அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம், உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. We don't give importance to the relationship with God, relationship with the King of Kings, relationship with the Father, தகப்பனோடு. இப்போ விதை உள்ளே விதைக்கப்பட்டிருக்குது, மேலே இருக்கிற மண் அழுத்துது, கீழே இருக்கிற மண் அழுத்துது, சைடில் இருக்கிற மண்ணெல்லாம் அழுத்துதா? விதை பாட்டிலில் இருக்கிற வரைக்கும் எதுவும் அழுத்தாது. ஒரு பாட்டிலுக்குள்ளே வச்சிங்கன்னா விதைக்கு எந்த அழுத்தமும் இல்லை, வளர்ச்சியும். பாட்டிலில் இருக்கிற வரைக்கும் ஏதாவது வளருமா? அது பாட்டுக்கு விதையாகவே இருக்கும். 1000 வருட அரசாட்சியிலையும் இருக்கும். 1000 வருட அரசாட்சி முழுவதும் அது எப்படியே இருக்கும், விதையாகவே இருக்கும். அது அழுத்தப்படுகிற இடத்துக்கு உள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக அது என்ன செய்யும்? இப்போ உங்களுக்கு அழுத்தம் இருக்கா? அப்போ விதைக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ அழுத்தங்கள் உங்களை அழுத்திடக்கூடாது. விதை அழுத்தப்படுதுன்னா அது மேலே வரப்போகுதுன்னு அர்த்தம், அது வளரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனால் மனிதர்களாக இருக்கிறதுனால இந்த அழுத்தங்கள்லாம் நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போயிடும். இப்போ பாஸ்டர், நான் வந்து சோர்ந்து போகாமல் இந்த விதையாக இருக்கிறேன், அழுத்தமும் எனக்கு இருக்குது, சோர்ந்து போகாமல் உறுதியாக நிற்கிறதுக்கு ஏதாவது சொல்லிட்டு போங்க பாஸ்டர். ஒரே ஒரு வசனம், அப்படி கேட்கிறவர்களுக்காக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். நேரம் ஆயிடுச்சு. எபேசியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனமா? எபேசியர் 6. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி இல்ல, ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு எதன் பொருட்டுன்னு என்ன அர்த்தம்?
அதன் பொருட்டுனா அதனால ஏற்படுகிற, ஆவியினாலே ஜெபம் பண்றதுனால ஏற்படுகிற அதன் பொருட்டு மிகுந்த. இப்போ மன உறுதி இருக்க மாட்டேங்குதே பாஸ்டர், எனக்கு ஒரு அழுத்தம் பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படியே கரைஞ்சு போயிடுறேனே, சோர்ந்து போயிடுறேனே, பலன் இல்லையே, உள்ளத்துக்குள்ள பலன் இல்லையே, என் இருதயத்துக்குள்ள ஒரு பலன் வர மாட்டேங்குதே அப்படின்னா சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு ஒன்று வச்சிருக்கிறார். அது என்னென்னா, நல்ல ஆவியினால் என்ன பண்ணுங்க, ஜெபம். ஆவியினால் ஜெபம் பண்ணுறதுனா உங்களுக்கு தெரியும் என்னது, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த அந்நிய பாஷையில் எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் ஜெபித்து அவருடைய பிரசன்னத்தில் நில்லுங்க. This is the secret. This is the secret. நான் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போகிறதுக்காக வரல. ஒரு பிரசங்கத்தை நமக்கு பிரசங்கம்லாம் தேவையில்லை. ஏகப்பட்ட பிரசங்களை நம்ம கேட்டுட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் இருக்கணும், ஒரு வளர்ச்சி இருக்கணும். அந்த வளர்ச்சியை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி விரும்புகிறார். நம்பர் 1, ஒரே ஃபோக்கஸ். நான் சாப்பிட்றதுக்கு, நான் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது என்னன்னா ராஜ்யம். இதற்காகவே நான் அனுப்பப்பட்டு வந்தேன். இப்போ அந்த ராஜ்யம் வளரணுன்றதுக்காக என்னை ஒரு விதையாக கர்த்தர் விதைத்திருக்கிறார். இப்போ அந்த விதை அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்காம, அந்த விதை அந்த பிரசன்னத்திலேயே இருக்கிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். நீங்கள், நான் விளையாட்டுக்கு சொல்லலை, நீங்கள் இந்த தேவ பிரசன்னத்தில் எவ்வளவு அதிக நேரம் இருக்கணுமோ அவ்வளவு அதிக நேரம் இருக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுங்க. சிவகாசி பட்டணத்தில் வெகு சீக்கிரம் பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்பட்டு உங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும். எழுமி நிற்போம், கண்களை மூடுவோம்.